வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்களில் இன்று கன்னி ராசிக்குரிய சனிப்பெயர்ச்சி பலன்கள். கன்னி ராசியை பொறுத்த அளவில் சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு செல்கிறார். அது கண்டச்சனி என்று சொல்வார்கள். அந்த கண்டச்சனியை சமாளிப்பது எப்படி? அதுல நிறைய நன்மைகளும் நடக்குதுங்க. அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை கன்னிராசிக்காரங்க. முதலாவதாக உங்கள் பிள்ளைகள் புகழ் அடைவார்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு புகழ் வரும். பிள்ளைகளினுடைய தொழில் நன்றாக நடக்கும். பிள்ளைகளினுடைய தொழில் நன்றாக நடக்கும். பிள்ளைகளினுடைய முயற்சிகள் பலிதமாகும். பிள்ளைகளினுடைய முயற்சிகள் பலிதமாகும். பிள்ளைகளுக்கு தனவரவு நன்றாக இருக்கிறது. வேற என்ன? பிள்ளைகளை பொறுத்த அளவில் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்லது செய்ய காத்திருக்கிறது. உங்களுடைய மனைவியினுடைய தொழில் நன்றாக இருக்கிறது. மனைவி நிறைய சுப செலவுகளை செலவு செய்து மகிழ்வார்கள். மனைவியினுடைய மனச்சஞ்சலம் குறையும். இதெல்லாம் மனைவி மக்களுக்கு நன்மை. சுருக்கமாக சொன்னா இந்த சனிப்பெயர்ச்சி மனைவி மக்களுக்கு நன்மைங்க. சனிப்பெயர்ச்சி மட்டும் வச்சு பார்க்க கூடாது. அது அந்த நிகழ்வு நடைபெறும் பொழுது மற்ற கிரகங்களின் நிலையை வைத்துதான் இதை கணிக்க வேண்டும். அதனால பிள்ளைகள் நலமடைவார்கள், உத்தியோக மேன்மை அடைவார்கள், பணவரவு பெறுவார்கள், மனைவியினுடைய உத்தியோகம் சிறக்கும், மனைவி சுப செலவுகளை செலவு செய்து மகிழ்வார்கள். சரியா? வேற என்ன விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டும்? 6ஆம் பாவத்துக்குரியவன் 7ஆம் பாவத்துக்கு வருவதால் உடன் இருப்பவர்களால் உங்களுக்கு சில தொந்தரவுகள் வரலாம். உடன் இருப்பவர்கள் என்றால் யாரு? நண்பர்கள் மூலமாக வரலாம். உங்களுடன் பணியாற்றுவர்கள் மூலமாக வரலாம். நீங்கள் கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தால் இந்த 2.5 வருடமும் கூட்டாளிகளிடம், பங்காளிகளிடம், பார்ட்னர்ஷிப் வைத்திருப்பவர்களிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் செய்பவர்களுக்கு, கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு உடன் இருப்பவர்களால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு உங்களுடைய கீழ் பணிபுரிபவர்களால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் உங்கள் தந்தையாரை விட்டு வெளிதூரம் சென்று பணி நிமித்தமாக வெகு தூரம் சென்று பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை வரலாம். கன்னிராசிக்காரர்கள் இளம் வயதுடையவர்களாக இருந்தால் அவர்களுடைய தந்தை வெளியூருக்கு சென்று பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். சரியா? நீங்கள் மற்ற விஷயங்களில் எல்லாம் கவனமாக இருப்பதை போல் உடல் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய உடல் நலனில் கவனம் தேவை. உங்கள் மனைவியினுடைய உடல் நலனில் கவனம் தேவை. எப்படி? 7ஆம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது உங்கள் உடல் அவயங்களில் அந்த பாவங்களை குறிக்கக்கூடிய, குறிப்பாக இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றலாம். உடனே மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. ஏற்கனவே பலவிதமான சிந்தனைகளால் இரவு தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கீங்க. இன்னும் இந்த ராகு கேது பேச்சின் காரணமாக 1.5 வருஷம் இதே சூழ்நிலை தான் நிலவ போகிறது. அதனால நீங்கள் இரவு பொழுதே அமைதியாக தூங்கி கழிப்பதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடுகளும் விநாயகர் வழிபாடும் செய்துவிட்டு ஆஞ்சநேயர் காயத்ரி, விநாயகர் காயத்ரி, ஆஞ்சநேயரை பற்றிய ஸ்தோத்திரங்கள், விநாயகரை பற்றிய ஸ்தோத்திரங்கள், விநாயகரை பற்றிய மந்திரங்கள், ஆஞ்சநேயரை பற்றிய மந்திரங்களை சொல்லிவிட்டு ஒரு 20 நிமிஷம் சொல்லிவிட்டு படுக்கைக்கு சென்றால் உங்களுக்கு அமைதியான ஆனந்தமான தூக்கம் வரும். கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் சம்பந்தமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு தொழில் சம்பந்தமான மனைவியினுடைய தொழில் சிறக்கும், பிள்ளைகளினுடைய தொழில் சிறக்கும். உங்களுக்கு தொழில் சம்பந்தமான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு தனவரவு நன்றாகத்தான் இருக்கிறது. உடன் உழைப்பவர்களுடைய நான் கோஆபரேஷனை தவிர தனவரவு நன்றாக இருக்கிறது. சிலர் புதிதாக
வாகனங்களை வாங்குவீர்கள். சிலர் புதிதாக வீடுகளை வாங்குவீர்கள். வீடுகள், வாகனங்கள் வாங்கும் பொழுது அந்த பதிவேடுகள், ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்து வாங்க வேண்டும். ஏனால் 7ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது இந்த மாதிரி எதிர்பாராத சில கவனக்குறைவினால் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவார். அதனால் நீங்க வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, உங்க பிள்ளைகளுடைய தொழில் நல்லா இருக்கு, மனைவியினுடைய தொழில் நல்லா இருக்கு, பிள்ளைகளுடைய வருமானம் நல்லா இருக்கு, மனைவி சுப செலவுகளை செய்வாங்க. உங்களுக்கு அந்த அயன சயனஸ்தானத்துல ஏற்கனவே சனி பகவான் இருந்தது, இனிமேல் ராகு பகவான் வரப்போறதுனால தூக்கத்துக்கு சில இடையூறுகள் ஏற்படலாம். அதனால விநாயகரனுடைய மந்திரங்களையும் ஆஞ்சநேயரனுடைய மந்திரங்களையும் சொல்லுங்க. அலுவலகங்களில் பணிபுரியவர்களுக்கு இடமாற்றம் வரலாம். வேலை செய்பவர்களுக்கும் கூடுதலாக சில தொழில்கள்லாம் செய்யலாம். வருமானம் நன்றாக தான் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் உங்களுடைய உடல் நலனும் மனைவியினுடைய உடல் நலனிலும் கவனமாக இருக்க வேண்டும். கூட்டாளிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். நன்றி.